ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாரல் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி இம்பார்ட்டண்டான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாக் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ பண்ணும்போது ஹஸ்பண்ட் அன்ரொமான்டிக் பர்சன், அதாவது ரொமான்டிக் இருக்கும் ஆனால் ஹர்ட்குள்ளேயே வச்சுருப்பார், அது மாதிரி ஒரு பர்சன். தென் ஒய்ஃப் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ 2 பர்சனும் நடந்து போயிட்டுருக்கும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் போகிறப்ப ஒரு 2 மங்கீஸ் உட்காந்து பக்கத்தில் அவங்க தலையை வருடி விட்டுக்கிட்டு கொஞ்சம் லவ்வபுளாக கேரிங்காக அப்படி உட்காந்துருக்கத அந்த ஒய்ஃப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த மங்கி எவ்வளோ அழகாக லவ் பண்ணிக்குதுங்க, பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கியை பற்றி பேசிக்கிட்டே சிரிச்சுட்டு நடந்து போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே ஒரு 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 குகை மாதிரி ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே பார்த்தோன்னா குகைக்கு வெளியே 2 சிங்கம். ஆனால் பட் அன்ரொமான்டிக்காக, பிகாஸ் ரெண்டுமே ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ சம்திங். ஆனால் ரொமான்ஸ் பண்ணிக்கவே இல்லை. அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கணுன்னா அதை பார்த்தோன்னே மனைவிக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு. என்ன தான் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் லைஃப்பில் லவ்னு ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே இல்லைல்லப்பா, ஏன் இதுங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் இதோட அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 மங்கீஸ் பார்த்த, ஸோ அப்போ வந்து லவ்வபுள் பர்சன், சூப்பர் அப்படின்லாம் சொன்னேன். தென் இப்போ வந்து 2 லைன்ஸை பார்க்குறேன், அன்ரொமான்டிக் பர்சன் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய வைக்கிறேன். ஒரு சின்ன கல்லெடுத்து அந்த மங்கியை அடி அப்படின்னு சொன்னோன்னா அந்த மங்கியை அடிக்க போகிறாங்க. அப்போ அடித்தோன்னே அந்த ஆண் மங்கி என்ன பண்ணுதுன்னா ஓடிடுது. பெண் மங்கி அதே இடத்துல விட்டுட்டு ஓடிடுது. சரி, ஓகே, இது ஒன்று இருக்கட்டும். தென் இப்போ ஒரு இன்னொரு கல் எடுத்து அந்த லயன் அடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா கல் எடுத்து அந்த பெண் சிங்கத்தை அடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஆண் சிங்கம் முன்னாடி வந்து கர்ஜித்து அப்படி ரொம்ப கோவமாக தாக்க வருது. உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆனோன்னே அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, பாரு, எப்போயுமே அன்பாக ரொம்ப லவ்வபுளாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டலாம் உண்மையான பாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒன்றுமே இல்லாத பர்சன்கிட்ட பாசமே இல்லை அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. 2 பேருத்துக்குள்ளேயும், அதாவது 2 கப்புள்ஸ்கிட்டேயும் பாசம் இருக்கும், ஆனால் அது மனசுக்குள்ளேயே இருக்கும். நம்ம இப்போ லயன்ஸ் மாதிரி நம்ம லைஃப்பை இப்படி என்ஜாய் பண்ணுவோம், நீ அந்த மங்கீஸ் மாதிரி நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை தேத்தி அழைச்சிட்டு போகிறாங்க. கதை நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.